2 மாவரம் காய்ச்சிருக்கிறேன். இப்படி பழம் கொண்டு பாருங்க, நல்லா பழத்துட்டு தான். வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு பிறகு வந்து எங்களோட முத்தையங்கட்டு காணிக்கு வந்திருக்கிறோம். ஏன்னாண்டு கேட்டீங்கள் என்றால் 2-3 பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்த வேலை என்ன முத்தையங்கட்டை மறந்து போனீங்களோ உண்டு. இப்போ என்னென்றால் வீட்டு வேலை நடந்து கொண்டு இருந்தால் அதெல்லாம் நிப்பாட்டி இருந்தது ஒரு மாதத்துக்கு கிட்ட. இப்போ நிப்பாட்டி தான் இருக்கேன், இன்னும் துவங்க இல்லை. அதோட வந்து மகள்கிட்ட படிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் அலுவல்கள் வேலைகள் இருந்தது. அதால் வந்து நாங்கள் அங்கேயே நின்றுட்டோம் சுஜி ஓட்டி. ஏன்னாண்டா அவையிலெல்லாம் அங்கே தான் படிக்கணும். அதுக்காக வந்து கூடுதலாக அங்கே நின்று கொள்வது. இனி வீடெல்லாம் இங்கே முடிஞ்ச பிறகு தான் இங்கே தான் பெர்மனெண்ட்டாக வந்து இருக்கிறது. ஏன்னா அதுக்கு பிறகு தான் அந்த இங்கே பிளான்கள் அந்த சிகிரியா போன இந்த இதுகளெல்லாம் இதுன்றது. அதோட வந்து இன்றைக்கு வந்தோடனே ஒரு கால் தோட்டத்தை சுற்றி பார்க்கணும் என்ற ஆசை. நிறைய பேர் கேட்பீங்கள் யார் இந்த தோட்டத்தை பார்த்து கொள்றேன். அது வந்து அப்பா அம்மா தம்பி இருக்கிறான், அவையல் பார்த்து கொள்வினோம். என்ன அப்போ நாங்கள் இன்றைக்கு தொடர்ந்து சுற்றி பார்ப்போம். அதோட கமுகம் பிள்ளையெல்லாம் வந்து நடுற கட்டத்துக்கு வந்துட்டேனே. என்ன ஒரு 10-15 நாளில் நடலாம் ஆக கூடினது. இந்த பருவம் நல்ல கணக்கான பருவம் நடுறதுக்கு. இந்த பாருங்க அப்படி இருக்குன்னு பார்த்தீங்க, நல்ல தண்ணி அடிச்சு நல்ல செந்தளிப்பா நிற்கணும். அப்படியே அங்கால எங்களோட இஞ்சி அதோட மஞ்சள் இஞ்சி மஞ்சள் எல்லாம் நடலாமண்டு நிறைய பேர் சொல்லியிருந்தேன் நீங்கள் வீடியோவில். நானும் சொல்லியிருந்தேன் நான் நட்டுருக்கிறோம்ண்டு. அதோட இஞ்சி பாருங்க, இது வந்து என்ன சொல்கிறது எங்கட வீட்டு தேவைக்காக நட்டது, கணக்கா இல்லை. இதெல்லாம் ஃபுல்லாகவே பேக்குகளுக்கு முதல் சின்ன சின்ன முளை வரைக்கும் காட்டியிருந்தோம் நாங்கள். இப்போ வந்து பேக்குகளுக்கு ஓரளவு வளர்ந்து வந்துட்டு தானே. முதல்ல வந்து மஞ்சள் வந்து அப்படியே பதியம் வச்சிருந்தது மணல். இப்போ அதுவும் பேக்கில் நட்டாச்சு. இது பாருங்க மஞ்சள். கிட்டத்தட்ட இது வந்து அந்த மணி வாழை இலை இருக்குதான், அதே மாதிரி தான் வரும். அந்த உயரத்துக்கு வரும், நல்லா சடைச்சு கொண்டு வருங்க. மற்றது எங்கட நிலத்துக்கு வந்து இஞ்சி மஞ்சள் எல்லாம் நல்லா விளையும். இப்போ சில பேர் நினைப்பீங்கள் மஞ்சள் இஞ்சி விளையாது உண்டு, நல்லா விளையும் மஞ்சள் எல்லாம். ஒரு மரத்துலேயே நிறைய மஞ்சள் வரும். மற்றது இப்போ நாங்கள் அதை நீ கடையில் வாங்க தேவையில்லை. இது வந்து இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ நாங்கள் கடையில் வாங்கணும்னு சொன்னால் கட்டாயம் அந்த மஞ்சளில் ஒரு கலப்பு இருக்கும். இப்போ இது நாங்கள் வந்து நாங்களே போட்டு எடுக்க வந்து அது ஒரு தரமான மஞ்சளாக இருக்கும். அதோட முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கத்தரி வந்து நான் இந்தியா போய் வரைக்குள்ளே கொண்டு வந்த கத்தரி பேக்கெட். ஒரே ஒரு பேக்கெட் தான் கொண்டு வந்தேன் நான். என்னடா விடுங்க நம்ம தெரியாண்டு அது வந்து இந்த ஒரு காய பார்த்தீங்களா வித்தியாசம். இப்போதான் காய் வச்சிருக்கு, இஞ்சி பிடிச்சிருக்கு. இஞ்சாலையும் இருக்குது அதில். அப்படி பார்த்தீங்க கொஞ்சம் நீட்டுத்தான், நிறம் வந்து வித்தியாசம். இப்படி தான் இருந்தோம் அந்த பேக்கெட்டில் பேக்கெட்டில். இப்போ பக்கத்தில் நாங்கள் ஊர் கத்தரிக்கு வச்சிருக்கிறோம். இஞ்சாலை ஊர் கத்தரி இது வந்து வீட்டு தேவையானதோட அப்படியே பேக்கெட்டில் போட்டு வைக்கிறோம். இது வந்து எங்களை வீட்டு கறி தேவைக்கு காணும் உங்களுக்கு. தாராளமாக காணும். இங்கே இருங்க இப்படி நிற்குதுண்டு. இங்கே அப்படியே இந்த சீனியாஸ் பூக்கண்டு அப்படியே வச்சிருக்குன்னுட்டுக்கு கலர் கலர்ல வரும். நல்ல கலர் கலர்ல இருக்கு அந்த பூக்கண்டு பாருங்க. அதோட மிளகாய் கண்டுகளும் வச்சிருக்கு. அங்கால மிளகாயும் பேக்கெட்லேயே போட்டு வீட்டு தவாரத்துக்கே நிற்குது. டக்காண்டு இதில் பிடுங்கி அதுக்கு சமைக்க வேண்டியானே. வாங்க அங்காலையும் அப்படியே போய் பார்ப்போம். அதோட இஞ்சால வந்து வெங்காயம் நட்டுருக்குறோம். வெங்காயம் வந்து நீண்ட நாளைக்கு பிறகு தான் வச்சிருக்கிறேன்னு சொல்ல வேணும். ஏன்னாண்டா 2-3 தரம் கடைசியாக வைக்க வந்து சரியான பாதிப்பை கொண்டு வந்துருக்குது. ஏன்னா வெங்காயம் கூடுதலாக வந்து அந்த புடுங்குற கட்டத்தில் வந்து சப்பானி நோய்ன்ற ஒரு நோய் இருக்குது, அது வந்துடும் கூடுதலாக. அது வருது. அதால் வந்து நாங்கள் பெரிய அளவில் செய்கிறே இல்லை. இது சும்மா அந்த வீட்டு தேவைக்காக பாருங்கள். இந்த அளவு தான் ஒரு கீறு அப்படி ஒரு துண்டு மட்டும் செய்திருக்கு. அங்கெல்லாம் கச்சான் வந்து புடுங்குற பருவத்துக்கிட்ட வந்துட்டுது. கொஞ்சம் கச்சான் அண்டைக்கு நாங்கள் பார்த்து பிடுங்குவோமே, நான் அவிப்போம் அப்படிங்க. இப்படியான காணொலிகள் வந்து போட சொல்லி கேட்டுருந்தேன். உண்மையிலேயே இது ஒரு சந்தோஷம். இப்போ நாங்களும் வந்து எங்கட விட்ட உண்மையாக 10 நாள் ஆகிடுது. ஏனென்றால் மகளாக்கட படிப்பு சம்பந்தமாக கொஞ்சம் வேலை இருந்தபடியால் பிறந்தன்லேயே நின்றுட்டோம். அதோட மேசன் மரம் 1 மாதம் பெறையில்லை வீட்டு வேலைக்கு. வீட்டு வேலை 1 மாதம் பெறையில்லைன்றதை விட கொஞ்சம் நாங்கள்லாம் நிப்பாட்டி வச்சுருந்தோம் நாங்களே. அதால் வந்து இந்தியாவில் பக்கம் வர குறைவாக இருந்தது. என்னென்னா இப்போ அங்கே வந்து படிக்கிற பிள்ளைகள் வந்து அங்கே படிக்கணும். அப்போ அதனால வந்து நாங்கள் கூடிய நாட்கள் வந்து அங்கேயே நிற்க வேண்டிய நிலப்பாடு இருக்குது. என்ன
அதுதான் பிரச்சனை. பிள்ளைகள்கிட்ட போய் எல்லாம் என்னென்றாலும் முதலாவது முக்கியம் படிப்பு, அதுக்கு பிறகு தான் அடுத்த கட்டம். இப்போ மாறி மாறி டைம் இருக்கிற நேரம் வந்து கொள்றது. அதோட நாங்கள் இப்போ வீட்டு வேலை முடிஞ்சால்தான் நாங்கள் நிரந்தரமாக வந்து இங்கே இருக்கலாம். இன்னொன்று இப்போ யோசிப்பீங்க, இந்த இப்போ இதுகளை வந்து யாரும் பராமரிக்கிறது, நாங்கள் அங்கே நிற்கேண்டா அப்பா அம்மாவும் நிற்கணும், அவையில் வந்து பராமரிக்கணும். அதோட தம்பி நிற்கிறான். மேலதிகமான தேவைன்னு சொல்லி சொன்னால் ஆக்கள் யாராவது வச்சு அதுக்கெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி விடுவோம். மற்றபடி வந்து தம்பி அப்பா அம்மா இதை பார்த்து கொள்வேணும். அதுதான் அப்படியே எங்களை மரவள்ளி நீ அதுவும் கொஞ்ச நாள் இருக்குது போடுங்கிறது கிழங்கு. இப்போ இப்போதான் எல்லாம் வெடிச்சு கொண்டு வருது. ஆனால் இப்போ கிழங்கு வச்சிருக்கோம், ஆனால் பிஞ்சாக இருக்குது கிழங்கு. அப்படியே இஞ்சால நெல் வயலெல்லாம் எப்படி இருக்குது ரெண்டு பேரும் குடலை பருவம். ஏன்னா நாங்கள் அன்றைக்கு ஒரு வயலில் போய் காணொலி ஒன்று எடுத்தோம். இடியப்பம் அதே அளவுலாம் இந்த நெல்லும் இருக்கு பாருங்க. எங்கடை மற்ற எங்கடை இது மட்டும் இல்லை, அங்காலையும் இருக்குது. அதோட வந்து அங்கே இன்னும் 3 ஏக்கர் அங்கே விதைச்சிக்கிறோம். இதுல இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் போகணும். அது முந்தி ஒரு முதல் ஆரம்ப காணொலி ஒன்றில் காட்டியிருப்பேன். இது வந்து வீட்டோட இருக்கிறது. இது வீட்டோட இருக்கிறது. அப்படியே ஃபுல்லாக இங்கே வந்து கூடுதலாக கஜான் தானே. நாங்கள் வந்து கஜானில் வந்து நல்ல லாபம் இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, பசலைகள் பராமரிப்பெல்லாம் பயங்கர குறைவு. ஆனால் லாபம் வந்து கூட. நாங்கள் வந்து கஜானை தான் கூடுதலாக வந்து செய்கிறதோ. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே மிளகா நாங்கள் ஏற்கனவே அன்றைக்கு காட்டியிருந்தோம் நாங்களே. மற்ற இதுலேயே ஒரு செவ்வாழை ஒன்று நட்டு நாங்கள் வாங்க பார்ப்போம் இருக்கு. இந்த கம புல் எல்லாம் கொஞ்சம் பாருங்க, புல் வளர்ந்துட்டு எல்லாம் செருக்கணும். இஞ்சால நிற்கிறார் ஆளு. இப்போ தான் குருத்து அடிச்சு கொண்டு இருக்கிறார். இஞ்சி பாருங்க, குருத்து வருது. இப்போ மிளகா பழமெல்லாம் நிறைய காய்ச்சி அப்படியே நல்லா பழத்திருந்ததில்ல. இப்போ திருப்பி வந்து பூக்குது. ஃபுல்லாகவே பழம் பிடுங்கி விட்டாச்சு. திருப்பி எல்லாம் செருக்கி விட்டோன்னா பாருங்க, செருக்கி போட்டு ஒரு கால் சாதுவாய் இந்த இருக்கல் அதுகள் அள்ளி கொண்டு வந்து போட்டு விட பூ இருக்கிறது தெரியும். திருப்பி எல்லாம் பூக்கும். இப்போ கிட்டத்தட்ட மிளகாய் விலை வந்து 1000 ரூபாய் கிட்ட வந்துட்டுது. 950 1000 ரூபாய் திருப்பி வந்துட்டுது. மிளகாய் இப்போ விலை கூடிட்டுது. ஆனால் இப்போ இந்த கடைசி மிளகாய் இருக்குது தானே, இந்த கொஞ்சம் சின்ன மிளகாய் தான் பெரும். இந்த காய்ச்சி ஓயிற காலத்தில் அது வந்து 2 மிளகாய் போட்டாலே காணும் கறிக்கு. அவ்வளோ உரைப்பு. இன்றைக்கு சொதைக்கி போட்டதே சரியான உரைப்பாக போயிட்டுது. ஆனால் வந்து நல்லது. ஏன்னா இப்போ 2 மிளகாய் போட்டாலே எங்களுக்கு காணும். இது அப்படி இருந்தால் கொஞ்சம் பழங்கள் கிடக்குது. தவறு பண்ண பழங்கள் கிடக்குது. 1-2 கிடக்குது. இஞ்சாலே அப்படியே பார்த்தீங்களா, இப்போ நேற்று முந்தின நாள் அடித்த காற்றுக்கு ஒரு பெண்ணம்பெரிய கறிவாழக்குள்ள. சரி, நாங்கள் இதே வட்டி எடுக்க இல்லைண்டா, வட்டி எடுத்தால் 2-3 நாளில் வாடி போடும். விட்டால் ஒரு 10-15 நாள் அப்படியே கிடக்கும். சின்ன கூடு கட்டி இருக்குது. குருவி ஒன்று கூடு கட்டி இருக்குது. விழுந்தோட அப்படியே பறந்துட்டு போயிடும். அதுதான் இது வந்து இப்படியே இருக்கத்தங்கனே நாங்கள் அளவளவாக பிடிக்கும். பழக்காய் அதுதான் இதண்டா, அது வாடாது. வட்டி எடுத்தால் தான் பாடி போடும். இஞ்சால பாருங்க, புளினி புள்ளியாகல. அதோட நாங்கள் நட்ட மாங்கண்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டேன். இதை நட்டு 2 வருஷம் ஆகுது. இப்படியே லைனாக நட்டுறாங்க. 2 வருஷத்துல இந்த அளவு தான் வளர்ந்துருக்கு. ஒரு சில கண்டுகள் கொஞ்சம் வளர்ச்சி கூடவே இருக்குது. இதெல்லாம் வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வளர்ந்துருக்கு. என்ன வீட்டு வேலை முடிச்சு கொண்டு தான் அடுத்த கட்டம் இதெல்லாம் நல்ல ஒரு சிறப்பான இடமா மாத்துறது. தோட்டங்கள் அப்படியே இருக்கு. தோட்டங்கள்ல ஒன்றும் கை வைக்கிறேன் இல்லை. இந்த வேற ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் செய்யறேன் இருக்குது. இதுகளுக்கே ஃபுல்லா மாங்கண்டுகள் வச்சிருக்குது. ஃபுல்லா மரவள்ளி கணிக்குது. இங்கே பாருங்க, அங்கால கச்சான் பிடுங்கியாச்சு. இங்கே இதோட சொண்டு கூட இருக்குது பிடுங்குறதுக்கு.
பழங்களுக்கு வேண்டிய அளவு கொய்யா கண்டுகள் நிற்கிது. கொய்யா மரங்களே இருக்குது, காய்க்கக்கூடிய மரங்கள் தேவையான அளவு இருக்குது. என்ன இங்கே பாருங்க, இந்த மாமரம் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு இங்கே மாங்காய் காய்ச்சி கிடக்கு. பிஞ்சு பிடிச்சிருக்குது. முதலாவது மாங்காய் இது. ஆனால் எந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன் இங்கே பாருங்க. உங்களை என்ன அளவில் இருக்குது? ஓ வளர்ந்துட்டேன் உங்களோட 2 வருஷம். ஆனால் இதில் உண்மையிலுமே நல்ல அதே அந்த சும்மா நாளைக்கு பொய்க்கான்னு சொல்லுவோம், அதோ தெரியாது. ஏன்னா இதில் பழத்திருக்கு. இதுகள் அந்த பாடி போச்சு. இது கட்டாயம் புள்ளம். இந்த இதுகள் 1-2 சிலது தப்பி வேற மாட்டே நினைக்கிறேன்னு பார்ப்போம். ஏன்னா ஆனால் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்கு. ஓ இல்லை அங்கேயும் பிடிச்சிருக்கு. அந்த ஆமாம், இது எவ்வளோ சின்ன கண்டா இருக்குது. இது காயில் ஓரளவு பெருசாக காய்ச்சி. இதே நீ விழாது. இது புலம், இது விழாது. இது என்ன அரவாசி தான் இருக்குது. காய்ச்சி 2 மாமரம் காய்ச்சிருக்கிறேன். ஆனால் இது விழாது. என்ன 2 காய் பெரிய காய் ஆகிட்டுது. இல்லை இது விழாது. இது வேற. இது பழுக்க பார்ப்போமே. இனி அங்கால அப்படியே அடுத்தடுத்த வருஷங்களால அதுவும் எல்லாம் காய கொலிக்கணும். ஒரு 5-6 வருஷத்துல முழு மாமரம் காய்க்க கொலிக்கிட்டுரும். காய்க்க கொலிக்கிட்டா சரி. மாங்காய்க்கு உங்களுக்கு மாம்பழத்துக்குமே நாங்கள் அப்படி லைனாக தான் வச்சு நாங்கள். ஏன்னா இந்த நடுவில் கச்சான் அதில் போடுற இந்த துண்டுகளுக்கும் எதுவும் வைக்காம, ஏன்னா இது தோட்டம் செய்கிற மாதிரியே செய்து கொண்டு இருக்கணும். மற்றது இந்த மாங்காண்டுகள் வந்து டொமேசியன் வந்து பெரிய அளவு இடத்தை பிடிக்காது. நாங்கள் ஓரளவுக்கு அந்த வெட்டி போட்டு பராமரித்து கொண்டு வரவே பெரிய அளவு இடம் பிடிக்க பாருங்க. ஒவ்வொரு மரத்துக்கும் இடவழியை பார்க்கவே விழாங்க வேணும். கொஞ்சம் கொஞ்சம் இடவழி உண்டு. ஊர் மரம்னு சொல்லி சொன்னால் இதில் உண்டுன்னு சொன்னால் அங்கேயும் ஒரு இடம் தான் வைக்க போகிறோம். ஏன்னா இது ரெண்டபடியாக எங்களுக்கு கிட்ட இடமே காணும். எங்களுக்கு நிறைய மாங்காடுகள் வச்சு கொள்ளலாம். இப்படியே நாங்கள் போய் கொஞ்சம் கச்சான் விடுங்கோமே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கச்சானுக்கு சுஜிக்கு தண்ணி கட்ட விட்டாச்சு. அப்புறம் என்ன பேசுகிறதில்ல நீங்கள் சுஜிக்கு சமைக்க வச்சு சுஜியை தண்ணி கட்ட விடுறேன்னு. இது நிரம்பினோன்னா டக்குனு மற்றது இந்த இதை விட சரி எவ்வளோதான் பேர். அப்புறம் நிரம்பினோன்னா பார்த்துக்கணும் நீங்கன்னா உடைச்சி மற்ற பாதிக்கு பாஞ்சிடும். ஏன்னா கச்சான தண்ணி கட்டுறது தெரியாது எனக்கு. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும் ஒரு பாத்தியலுக்கும் பாய. கொஞ்சம் பெரிய பாத்தியல் நாடு. இந்த தண்ணி இல்லைன்னா இந்த கச்சான் வாடி போய் நிற்குது பார்த்தீங்களா மேலே எல்லாமே அப்படி வாடிட்டு தானே. கச்சானுக்கு ஒரு 4 அல்ல 5 நாளைக்கு பிறகு ஒரு தண்ணி கட்டினா காணும். வெங்காயம் அதுகளுக்கு தான் ஒன்றை விட்டு ஒரு நாள் இல்லை 2 நாளைக்கு ஒருக்கா கட்டாயம் கட்டணும். கச்சான் பிரச்சனை இல்லை நிற்கும். அங்கே மரவள்ளியும் நிற்குது. மரவள்ளியும் இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பிடுங்கலாம். மரவள்ளி பிடுங்குற காலத்துலாம் ஞான வாரது. அதைத்தான் நான் நினைக்க நீங்கள் சொல்கிறீங்க. என்ன ஒரு பாத்தி நிறைஞ்சிட்டானா? ஓ நிறைஞ்சு. இப்போ இதெல்லாம் கச்சான் பிடுங்க போகிறோம். என்ன மாதிரி அவிக்கிற பருவம் வந்திருக்குமோ பார்ப்போம். பிஞ்சு போல பிஞ்சு தான். பிஞ்சா கிடக்கு. இன்னொரு 4 கிடக்கு. இது வந்து இன்னும் 3 மாசமா இல்லை. கச்சானுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 95-100 நாள் ஆகணும் கச்சான் பிடுங்குறேன்டா. இப்போ மாதம் 8ஆம் தேதி மட்டும் வந்தேன்டா சரியா. அப்போ தான் 90 நாள். அப்படி என்ன ஒரு இன்னொரு 4 கிடக்கு. இது நாங்கள் நினைச்சா உண்மையிலே அவிக்க காணுமெண்டு. இது கொஞ்சம் முத்தணும். இப்போ அவிச்சால் சும்மா அந்த சப்பு பட சக்கு இருக்கும். இந்த பிஞ்சு கச்சான் சப்பி இருக்க அப்படி இருக்குமா அப்படி தான் இருக்கும். ஆனால் ஊற்றினா தான் நான் இல்லாமல் அதுதான் ஊற்றினா அப்புறம் நாங்கள் பிடிங்கி சாப்பிடுவோம் அவிச்சு. ஆனால் வறுத்து சாப்பிடலாம் எந்த காலமும். அவிச்சு சாப்பிட்ற கச்சான் வந்து உடனே பிடிங்கி அது ஒரு தனிச்சுவையாக இருக்குது உண்மையிலேயுமே. அப்போ இப்படியே நாங்கள் இதை அங்கே பிடிங்கி போடுவோமே. என்ன செய்யற அப்படியே வச்சுட்டு போக வேண்டிய. கோழி சாப்பிடும். கோழி சாப்பிடும். கோழி கூட்டுக்கிட்ட போட்டாச்சு கோழி சாப்பிடும். கலவி போட்டு நாங்களும் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை. அப்படியே போவோம். இன்றைக்கு கச்சானா விற்கிற வேலை வந்து பொழைச்சி போச்சு. கச்சா நான் இப்போ மட்டும் பார்த்தோம் சரி அது சரி வேற இல்லை பார்ப்போம். நாங்கள் இது கொஞ்சம் ஒரு முறையும் அவிச்சு சாப்பிட்றோம் நீங்கள் தானே. ஒரு 10 நாளைக்கு பிறகு நாங்கள் பிடிங்கி அவிக்க சரியாக இருக்கும். அப்போ கணக்கான பிறவுமே இருக்கும் எங்களுக்கு. அதோட இப்போ வந்து சரியான பிலாப்பழ சீசன் இப்போ தான். இந்த டைமை விட்டிங்கன்னா பிலாப்பழம் சாப்பிட்றதே கஷ்டம். இங்கே உயரத்தில் பாருங்க பிலாப்பழம் கொண்டு வெடிச்சு போய் கிடக்குது வளர்ந்து காட்டுறேன் நான். இங்கே பாருங்க எந்த பெரிய பிலாப்பழம் உண்டு.
அப்படியே வெட்டிச்சு புலந்து கிடக்கும் அப்படியே அவ்வளோ முத்தி தான் அது வடிச்சது பழுதுட்டுது. இப்போ பிடுங்கி சாப்பிட போகிறோம் நாங்கள். பிலாப்பழ காலம் இதுதான், மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஓ இப்போ எல்லா இடமும் கிடைக்கும் பிலாப்பழம். அதுதான் சாப்பிடலாம். இப்போ பிலாப்பழத்தை இறக்கி எடுக்க போகிறோம். சுஜியை கைத்து எறிய சொல்ல பாருங்க. சுஜி எறிஞ்சு விட்டா கிட்டா கோப்பில் பிலாக்கா இறக்கி எடுத்தால் தான் சரி. அப்படி அவ்வளோ விட்டால் சிதாரி போடும் இவ்வளோ தூரத்துக்கு கீழே அவ்வளோ. இப்போ பிலாக்கா இந்த இட்டையில் கைத்தை கட்டி இறுக்கி போட்டு மேல் கொப்புக்கால போட்டு என்ன சொல்கிறது கப்பியில் தண்ணி எழுற மாதிரி ஆளை இறக்கி எடுக்க போகிறோம்மா. சில நேரம் பழுகுப்பட்டு விழுந்து ஓடும். சுருக்கு கயிறு போட்டால் தான் இறுதி போய் நிற்கும். இப்போ இந்த பிலாப்பழத்தை இறக்கிறதுக்கு வந்து ஒரு ஆள் காணாண்டு இப்போ 2 பேர் போயினோம்மா. பெரிய பிலாப்பழம் உண்டோன்னா 2 பேர் போயிடும். ஆனால் 2 பேரும் சேர்ந்து அப்படியும் நான் சொல்கிறேன் நிலத்தில் விழுத்துவினோம் உண்டு. 2 பேரும் சேர்ந்து நிற்கிற பிலாக்கட்டு சைஸ் பெரிய சைஸ் கவராம். சரி இப்போ பிலாக்கா வெட்டுப்பட போதா? ஓ ரைட். எப்படி தொங்குதண்டு பார்த்தீங்களா? பிலாக்காய் வந்து கொண்டிருக்கிறார். அப்படி எப்படிங்க நீ தொக்கண்டு கிட்ட வந்துட்டு தலையில் வந்து கயிறு விழுந்து ஓடும். இறக்கி எடுத்தாச்சு. இப்படி பழம் கொண்டு பாருங்க. நல்லா பழத்துட்டு தான் பால் பீர் எழுது. எப்படி இருக்கு பாருங்க இங்கே. அப்பா எந்த பெரிய பிலாப்பழம் கட்டிட்டு பார்த்தீங்களா? இந்த பெருசான பாருங்க 1 மீட்டர் நீளத்துல இருக்குது. அதுதான் இனி நாங்க சாப்பிடுவோமே. ஓ நடுக சமையல் காணொலி போடுறதை விட இப்படியும் ஒரு கால் காட்டைக்குள்ள எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். என்னதான் இருந்தாலும் என்ன சொல்றது, தோட்டத்தை பார்க்குமா போல சந்தோஷம் எதுலேயும் கிடையாது. எங்களுக்கு உண்மையிலேயே சாப்பாடு போடுறது இந்த தோட்டம் தான். அதை மட்டும்தான் எங்களால் சொல்லிடும். நீங்களும் வந்து இப்படி சின்ன சின்ன பெரிய காணி இல்லாதாக்கள் வந்து சின்ன சின்ன பேக்குகளில் போட்டு நாங்கள் அதில் மஞ்சள் இஞ்சி எல்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு பேக்குகளில் அந்த ஒரு பேக்குகளில் 5-6 கண்டு வச்சுருந்தீங்கன்னால் அந்த மாதிரி வரும். மஞ்சள் எல்லாம் நல்ல விளைவுங்கிற இடத்துக்கு நாங்கள் அதில் அறுவடை கட்டாயம் உங்களுக்கு காட்டுவோம். அந்த பதப்படுத்துகிற முறை தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா மிஷினில் பதப்படுத்த வந்து நல்ல பெரிய திரட்சியாக பெரிய மஞ்சளாக இருக்குது. ஆனால் நாங்கள் காயப்பட்டு எடுக்கக்குள்ள நல்ல வத்தி மெல்லிசா பவுடர்ல மாற்றம் இல்லை. நல்ல இனியன்ற வாசமும் நல்ல கலராயும் இருக்கு. ஆனால் அந்த மஞ்சள் வந்து பெருசா இருக்குது இல்லை, அது என்னன்னு தெரியல. அதாவது தெரிஞ்சாக்கள் கட்டாயம் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அந்த பதப்படுத்துற முறை எப்படி முறையாராவுக்கு தெரிஞ்சாக்கள். அந்த மஞ்சள் விளைஞ்சிருக்க பச்சையா இருக்க நல்ல மொத்தமா இருக்குது. நல்ல இப்படி இந்த இவ்வளவு மொத்தத்துல இருக்குது. நாங்கள் அந்த முறை வந்து சரியா தெரியுமா இருந்தாலும் அடுத்த முறை ஒரு வயலுக்கே ஃபுல்லா மஞ்சள் நட்டு விட்டுருவோம். நீங்கள் அதால நாங்கள் அந்த வீட்டு தேவைக்கு மட்டும் அளவா நடுறது. மஞ்சள் நல்லா விளைஞ்சி வரும். உண்மையிலே அருமையான ஒரு காணொலி. அப்போ நாங்கள் இன்றைக்கு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.